எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. அதே மாதிரி கமெண்டில் என் குழந்தை நல்லா இருக்குன்னு கேட்ட நண்பருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. சீனிவாஸ் நண்பா ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்களா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டுமே இந்த கொஷின் கேட்குறதுன்றது ரொம்ப ரொம்ப அதிசயம். அதே மாதிரி ஞாபகம் வச்சு கேட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா சரிங்களா. நல்லா இருக்கான் சரி நண்பா. இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கமெண்ட் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா. அதே மாதிரி நண்பா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 145 சரிங்களா. நம்ம என்ன கொடுத்துருந்தோம்னா 2 7 ஒரு நம்பரும் 5 0 ஒரு நம்பர் 4 9 ஒரு நம்பர் நம்ம எடுத்துருந்தோம். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 9 எடுத்துட்டோம், அடுத்து 0 எடுத்துட்டோம், அடுத்து 2 எடுத்துட்டோம் சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 902 இந்த சிங்கிள் நம்பர். அதே மாதிரி ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 0 மெயின், சப்போர்ட்டுக்கு தான் 5 சரிங்களா. ஏன்னா மெயின் 0, சப்போர்ட்டுக்கு 5 ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு. இதில் பார்த்திங்கன்னா அப்படி ட்ரை பண்ணி நண்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிசி நம்பருக்கு 54 பாஸ் ஆகிருக்கும், ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கும் சரிங்களா. யாராச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா 5 ஆல் போர்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் சொல்லி தான் கொடுத்தேன், 0 ஆல் போர்டுனா 5 சப்போர்ட் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா போட்ட பணம் ரிட்டன் ஆகிடும் சரிங்களா. அதனால தான் 5 ஆல் போர்டு கொடுக்கல. ஆனால் தான் சொல்லியிருப்பேன் நான். வீடியோ ஸ்கிப் படித்து பார்த்தீங்கன்னா நண்பர் தெரிஞ்சுருக்காது. மேக்ஸிமம் நண்பர் வீடியோ ஸ்கிப் அடிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வீடியோ 3 நிமிஷம் வீடியோ ஸ்கிப் அடிச்சுங்க. ஸ்டார்டிங் வேணும்னா நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஸ்கிப் அடிச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் எல்லாம் போய் ஸ்கிப் அடிக்காத நண்பா. ஸ்கிப் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. திடீர்னு எந்த நம்பர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும் சரிங்களா. சரி வாங்க, இன்றைக்கி வின்னிங் எடுத்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சரி நண்பா. சரி வாங்க, நாளைக்கு ஒன்று கேசிங் கொடுப்பலாமா. நம்ம ஃபஸ்ட் நம்ம இந்த 4 5 எப்படி எடுத்தோம் இது வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும். நம்ம ஒரு 2 நாள் மட்டும் சிம்பிளாக பார்த்துக்கலாம் சரி நண்பா. அதுக்கு முன்னாடி நண்பா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கேன் நண்பா. இது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வேறு மெத்தட் கொடுக்கலாம் நண்பா. ஃபஸ்ட்டு இந்த 7, அடுத்து 9, இது 7வும் 9 ப்ளஸ் நண்பா 7 சரிங்களா. 7 இங்கே சிபுல் நண்பன் 9. இந்த 9க்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா பவர் எடுக்கிறீங்க. இந்த 9 பவர் நண்பன் 4. வர நம்பர் நம்ப அப்படி டபுளாக ப்ளஸ் பண்ணுறீங்க 8 சரிங்களா. இப்போ 4 + 4 பார்த்தீங்கன்னா இங்கே 8 வந்துடும். அந்த 8 இந்த 7 வந்து மைனஸ் பண்ணுறீங்க. அப்போ இங்கே என்ன ஆகுனா 1 1க்கு பவர் 6ன்னு கிடச்சிடும் சரிங்களா. உங்களுக்கு மெத்தட் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த 1 6 எடுத்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள், 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு பி போர்டில் நண்பா. ஏன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இந்த நம்பரு. இப்போ அடுத்தது இங்கே 9 இங்கே 5 இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ண 5 சரிங்களா. மைனஸ் பண்ணி நண்பா. இப்போ சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த 4க்கு பவர் எடுத்திங்கன்னா 9. அப்போ 9 + 9 பார்த்தீங்கன்னா 18 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 9 தான் வரும் சரிங்களா. அப்போ 5 - 9, இப்போ 9 பண்ணும்போது நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 4 4க்கு பவர் 9. இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே ரிசல்ட் வந்துருக்கணும். அடுத்த நாள் ரிசல்ட்டை பாருங்கள், இந்த 4ஆம் நம்பர் பாஸ் ஆகுது. எந்த போர்டுன்னா ஏ போர்டு சரிங்களா. ஃபஸ்ட்டு பி போர்டு, அடுத்து ஏ போர்டு பாஸ் ஆகுது. இப்போ அடுத்தது இந்த 3 இந்த 4 ப்ளஸ் பண்ணுவோம். அப்போ 3 4 7 சரிங்களா நண்பா. மைனஸ் குறி போட்டுக்கலாமா. இப்போ அடுத்தது சி போர்டு பாருங்கள் 2. இந்த 2க்கு பவர் எடுத்திங்கன்னா 7. அப்போ 7 + 7 7 14னா 5 சரிங்களா. இந்த 5 எடுத்துன்னு வந்து இந்த 7 மைனஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இது மைனஸ் பண்ணிங்கன்னா 7 5 போனால் 2 2க்கு பவர் 7 சரிங்களா. எடுத்து நெக்ஸ்ட் டே ரிசல்ட் பாருங்க நண்பா. 432 கீழே பார்த்தீங்கன்னா 821. நம்ம 2 7 எட்டணும். அதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் பாஸ் சரிங்களா. அது எந்த போர்டு பார்த்தீங்கன்னா பி போர்டு சரி நண்பா. பி போர்டு பாஸு. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பாருங்கள் 8 பி போர்டில் 8 இருக்குது. 8 8 16 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணி 7 சரிங்களா. மைனஸ் குறிப்பிட்டுக்கலாம். சி போர்டில் பாருங்கள் 1 சரிங்களா. 821 சி போர்டில் 1 இருக்குது. அந்த 1 இப்போ பவர் எடுக்கும். அந்த 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6. அப்போ 6 × 6 6 + 6 பார்த்தீங்கன்னா 6 6 12 12 3 சரிங்களா. இந்த 3 எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த 7 எடுத்து வச்சுங்களேன், அது கூட மைனஸ். இப்போ மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 7ல் 3 போனால் 4 4க்கு பவர் 9. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் சரிங்களா. அது இன்றைக்கி வந்துருக்கணும். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4ஆம் நம்பர் பி போர்டு சரிங்களா. இந்த 4ஆம் நம்பர் பி போர்டு. இப்போ அதே மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது 2 ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து மெத்தட் 2 ப்ளஸ் பண்ணுறோம். மைனஸ் குறி போட்டுக்கலாம். சி போர்டு பார்த்திங்கன்னா 5 இருக்குது. அப்போ 5க்கு பவர் எடுத்தோம்னா 0. அப்போ 0 + 0னா நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும் ஓகேவா. இப்போ நம்ம எடுத்தோடனே 0 மைனஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 7 7க்கு பவர் 2 சரி நண்பா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு 7 2 சரி நண்பா. சரி வாங்க, அது எந்த போர்டு சரியா நண்பா. ஃபஸ்ட் நாள் பாருங்கள் பி போர்டு
அடுத்தது ஏ போர்டு, அடுத்தது பி போர்டு, அடுத்தது 4ஆம் நம்பர் பி போர்டு சரிங்களா. அப்படிங்கும்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது ஏ போர்டா பி போர்டா மட்டும்தான் வருது சரிங்களா. அப்போ ஏ இல்லைனா பிக்கு 7 இல்லைனா 2 இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் நாளைக்கு வரணும் சரிங்களா. நாளைக்கு ஏ போர்டு இல்லைனா பி போர்டு 2 இல்லைனா 7 சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டா இல்லை பி போர்டா 2 இல்லைனா 7ன்னு வரணும் சரி நண்பா. இது பார்த்துக்கலாமா. இப்போ வேறு ஒரு நம்பருக்கு போகலாம் நண்பா. இது பழைய மெத்தட் தான், வின்னிங் வருது சரிங்களா. இது சும்மா புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் பாருங்கள். இதுக்கு வேணால் 2-3 நாள் கூட போட்டு இந்த மாதம் கூட போட்டு பாருங்கள், கரெக்டாக வரும் சரிங்களா. நண்பா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பர் ப்ளஸ் பண்ணுவோம், வரக்கூட நம்பர் கூட C போர்டு மைனஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. இவ்வளோ தான் விஷயம் சரிங்களா. இது 2 ப்ளஸ் பண்ணினா 9, 9 மைனஸ் 2, அப்போ 9ல் 2 போனால் 7, 7க்கு பவர் 2. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இங்கே 2 பாஸு. இப்போ அதே மாதிரி இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 15, 15னா 6, அப்போ 6 மைனஸ் 1 பண்ணிங்கன்னா 5, 5க்கு பவர் 0. இந்த 2 ஏதாச்சும் ஒரு நம்பர் இன்றைக்கி, அப்போ 5 பாஸு சரிங்களா. 5 பாஸ். அதே மாதிரி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது 2 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 8, அப்போ 8 மைனஸ் C போர்டு என்ன இருக்குது 5, அப்போ 8ல் 5 போனால் 3, அப்போ 3க்கு பவர் 8 சரிங்களா. இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நம்ம கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த 2 நம்பர்லேருந்து ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். இப்போ அதே மாதிரி இன்னொரு மெத்தடு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 3 இல்லைனா 8 என்பா 3 எடுத்துன்னு இருப்போம், 8 எடுத்துன்னு இருக்கும், அடுத்து 2 எடுத்துன்னு இருக்கும், 7 எடுத்துன்னு இருக்கும் சரிங்களா. இது ஒரு சின்ன கெஸிங் மட்டும் தான் நண்பா. இது முழுக்க கெஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கெஸிங்கோடு இந்த நம்பரில் ஒத்து வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சரி வாங்க போனால் நம்ம அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா இதே மெத்தட் தான், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரே ஒரு நிமிஷம் நண்பா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது நண்பா ஒன்றும் இல்லை, நம்ம டி போர்டு இருக்குல்ல, அதாவது எக்ஸ் போர்டு, போர்டு தெரியும் எல்லாத்துக்கும். எக்ஸ் போர்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் போர்டு, அடுத்து ஒய் போர்டு, அடுத்த டி போர்டு சரிங்களா. டி போர்டு, அடுத்து ஏ போர்டு, பி போர்டு தெரியும். இப்போ நம்ம நண்பா இது ஒரு 3 நாளைக்கு மட்டும் நான் போடுறேன், வேணும் மீதி இருக்கிற நம்பருக்கு போட்டு பார்த்துக்கோங்க சரிங்களா. இந்த டி போர்டு, இந்த எக்ஸ் போர்டு இருக்குல்ல, இந்த நம்பர் இருக்குல்ல சரி நண்பா, இந்த நம்பர் கூட -3 சரிங்களா. -3 -3 -3 சரிங்களா. இப்போ அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கள். இப்போ நம்ம எதுக்கு வரோம், ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள் -3 கூட 3 - 2 இந்த நம்பர் பாருங்கப்பா. 3 - 2ல் நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 1 இல்லை 6. அடுத்த நாள் ரிசல்ட் பாருங்கப்பா, 6 பாஸ் ஆகிருக்குது. அடுத்தது 3 - 7, இது 2 மைனஸ் பண்ணால் 7ல் 3 போனால் 4 இல்லைனா 9ன்னு வந்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 3 - 6 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 இல்லைனா 8. அடுத்த நாள் ரிசல்ட் வந்துக்கணும், இங்கே 8 பாஸு. இப்போ 3 - 7, இப்போ 7ல் 3 போனால் 4 இல்லைனா 9ன்ட்டு இன்றைக்கி வந்துக்கணும், நம்பர் 4 சரிங்களா. அப்போ அதே மாதிரி நாளைக்கு இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, இது 2 மைனஸ் பண்ணால் 1 இல்லைனா 6 சரிங்களா. இந்த 1 இல்லைனா 6 சரி நண்பா, போட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்க நம்பர் மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 டிஜிட்டல் நம்பர் எடுத்தாச்சு. இப்போ நம்ம போர்டு சரிங்களா. இந்த நண்பா இது பார்த்துக்கோங்க, இது உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு நம்பர் மட்டும் எடுத்துட்டேன், நான் போர்டு சொல்கிறேன் சரிங்களா. நண்பா ஏ பி பிசி சரிங்களா. பிசிக்கு இப்போ ஏபிக்கும் பிசிக்கும் சரிங்களா 3 8 சரிங்களா 1 இல்லைனா 6 இந்த 4 நம்பர் நம்ம ஏபிக்கும் பிசிக்கும் மட்டும் ஆடுங்க சரிங்களா. அது எப்படின்னா ஏபிக்கு 31 36 சரிங்களா. அதே மாதிரி ஏசிக்கு 31 36. நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற நம்பர் வந்து ஏபிக்கும் பிசிக்கு தான், ஏசிக்கு வேணாம். ஏசிக்கு இந்த நம்பர் வர்றதுக்கு ரொம்ப கம்மி சரிங்களா. ஏன்னா இந்த மாதத்தில் மொத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஏசி பாஸ் ஆகலை, ஏபி பாஸ் ஆகுது. அப்படி சப்போர்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏபி, இது எல்லாமே நம்ம ஏபியில் பாஸ் ஆகி வரும் சரிங்களா. இது வரைக்கும் நம்ம இதுவும் ஏபி, இங்கேயும் ஏபின்னு வந்தனால தான் நம்ம இங்கே ஏபி கொடுத்துட்டேன் சரிங்களா. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படியே பிசி போயிடுச்சு அந்த 45. அது மாதிரி நாளைக்கு ஒரு வேளை சப்போர்ட் பிசி போயிடலாம், இல்லை ஏபிக்கு வந்துடலாம். அதனால் இந்த 4 நம்பர்லேருந்து ஏபி பிசி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ நம்ம இன்னொரு நம்பர் எடுத்தோம்ல 2 இல்லைனா 7ன்ட்டு, அப்போ இதுலேருந்து ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ 2 இல்லைனா 7 எந்த போர்டுக்கு எடுத்தோம், ஏ போர்டு இல்லைனா பி போர்டு. ஏ போர்டு இல்லைனா பி போர்டுக்கு நம்ம 2 இல்லைனா 7 எடுத்துருக்கோம். இப்போ புரிஞ்சு நண்பா. ஏபி அதாவது ஏபிக்கும் பிசிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும். இது ஏ போர்டா இல்லை பி போர்டுக்கா 2 இல்லைனா 7 சரிங்களா. இப்போ உங்களோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் நாளைக்கு வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு நண்பா. இப்போ நான் இதில் கொடுக்குற ஆல் போர்டு சரிங்களா மிஸ் ஆகாது அப்படின்னா
நான் இதுக்கு சொல்லி கொடுக்குறேன் நண்பா. நண்பா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 2 இங்கே வந்துடுச்சு சரிங்களா. அடுத்து இங்கே இருக்கிற 4 இங்கே வந்துட்டுனா அப்போ இங்கே இருக்கிற 3 பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போர்டுக்கு வரணும். இங்கே போர்டுக்கோ இல்லை இந்த போர்டுக்கோ, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த 3 வரும். ஏ போர்டை பி போர்டை மட்டும்தான் வரணும். நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு இல்லை பி போர்டுக்கு மட்டும்தான் 3 வரணும். அதே மாதிரி இந்த 3 பார்த்தீங்கன்னா ஏ இல்லைன்னா பிக்கு மட்டும்தான் 3 இல்லைன்னா 8ன்னு வரணும். அப்போ நம்ம கொடுக்குற ஆல் போர்டு பார்த்திங்கன்னா இந்த போர்டு தான் சரிங்களா. இந்த 3 இல்லைன்னா 8 இருக்குல்ல, அதிலேருந்து ஒரு நம்பர் ஆல் போர்டு சரிங்களா. நம்ம ஆல் போர்டு கொடுக்குற நம்பர் 3 இல்லைனா 8 கேம், அது மட்டும்தான் கேம் கண்டிப்பாக. ஓகேவா. இது முழுக்க கெஸிங் நண்பா. நான் போர்டு வந்து உட்கார வைக்கல. ஏன்னா இன்றைக்கி நம்ம இது மாதிரி கொடுத்துருந்தாலே இன்றைக்கி ரொம்ப பேர் வின்னிங் எடுத்துருப்பீங்க சரிங்களா. அதனால தான் போர்டுக்கு வந்தீங்கன்னா நான் மிஸ் ஆகாத நம்பர் பார்த்தீங்கன்னா 3 8ன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி 2 7. அதே மாதிரி நண்பா இந்த பி போர்டு இந்த 1 6 எடுத்துருக்கோம்ல, இந்த 1 6 இருக்குல்ல, அதில் 1 வரது கொஞ்சம் அதிகம் நண்பா. ஏன்னா உளுந்து சேர்ந்து 1 எட்டினாங்கல்ல, அதில் 1 கொஞ்சம் அதிகம் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. அதே 3 8 இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் ஒரு நம்பர் நண்பா. நம்மளோட கெஸிங் கரெக்டாக இருந்தால் இந்த 2 வந்துடுச்சு, அடுத்து வந்துன்னா 4 வந்துடுச்சு, அடுத்து 3 வரணும். அது ஒரு வேளை பவரில் கூட நண்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. பவர் வரது வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கணக்கு நண்பா 3 சரிங்களா. 3 இந்த 7 2 இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா நண்பா 7ம் வரலாம் 2ம் வரலாம் சரிங்களா. அதாவது ஏ போர்டை பி போர்டுக்கு தான் வரணும். அதே மாதிரி இந்த 3 8 பார்த்திங்கன்னா ஏ போர்டை பி போர்டு தான் வரணும். அப்போ இது வந்து நண்பா இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 6 பார்த்திங்கன்னா சி போர்டு நண்பா. இது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. இது சி போர்டு, ஏன்னா இது வந்து ஏ போர்டு பி போர்டு தானே. இது ஏ போர்டு பி போர்டு, அப்போ இதுவும் ஏ போர்டு பி போர்டு, அப்போ சி போர்டுக்கு தானே வரணும் நண்பா சரிங்களா. இதில் இருக்கிற இந்த 4 நம்பர் பர்டிகுலர் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபி பிசி ட்ரை பண்ணி பாருங்கள், வந்துடும் சரிங்களா. மீதி நம்பர் 2 7 தான் சரி நண்பா. நம்ம ஆல் போர்டுக்கு 3 8 கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா நண்பா நம்ம கொடுக்குற நம்பர் சிங்கிள் நம்பர் தான். நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டு இல்லைன்னா பி போர்டு 2 இல்லைனா 7, இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் கிளிக் ஆகிடும். அதே மாதிரி ஏ போர்டுக்கும் பி போர்டுக்கும் 3 இல்லைனா 8 சரிங்களா, அது ஒரு நம்பர் கிளிக் ஆகும். ஆல் போர்டுக்கு நான் 3 8ன்னு கொடுத்துட்டேன், அதில் ஒரு நம்பர் ஹிட் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி ஏபி பிசி விளையாடுறவங்களுக்கு இந்த 7 2ம் ட்ரை பண்ணாமல் இந்த 3 8 1 6 இதில் இருக்கிற 4 நம்பர் ஏசிபிசி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா, அதாவது ஏபிக்கும் பிசிக்கும் எடுத்து ட்ரை பண்ணால் வின்னிங் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. இது முழுக்க கெஸிங் மட்டும் நண்பா. கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கோட இந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா உங்கள் கணக்கோட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சிடும் சரிங்களா. பிடிச்சிருந்தா நண்பா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நண்பா. சரி நண்பா, தேங்க் நண்பா.